கேட்கிறேன்னா, கானல்லாஹு சமியாம் பசீரா என்ற வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கொடுக்கும்போது, அல்லாஹ் பார்க்கின்றான். இந்த கண்ணை கொண்டு என்ன செய்தாங்க, செயலை வச்சு காட்டுறாங்க. அதே போல இந்த காதை கொண்டு கேட்கிறாங்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப இங்க செயல் வந்துருது, அப்ப இங்க கண் இல்லையா? அதே போல இங்க காது இல்லையா? அதுக்கு கண் என்ற இடத்துல வேற ஒரு அர்த்தம் வைக்கணுமா, இல்ல காது என்ற இடத்துல வேற ஒரு அர்த்தம் வைக்கணுமா? இதுக்கு நீங்க சரியான விளக்கம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஆதாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுல உள்ள சிலையை உடைச்சாங்கல்ல, அதுதான் ஆதாரம். உருவம் இல்லைங்கிறதுனால உடைச்சாங்க என்று ஒரு வாதத்தை வைத்தார்கள். அந்த வாதத்திற்கு நான் கேள்வி கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லல. என்ன அந்த வாதத்துல கேட்டோம்? அவங்க அல்லாஹ்வுக்கா சிலை வச்சிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய உருவத்தையா 360 ஆக்கி வச்சிருந்தாங்க? இல்ல. அவங்க யாரையெல்லாம் பெரியவர்கள் நினைத்தார்களோ அவங்களை எல்லாம் கடவுளுடைய குட்டி தெய்வங்கள் நினைத்து கொண்டு, இந்த குட்டி தெய்வங்கள் அல்லாஹ்ட்ட எங்களுக்கு பரிந்துரை பேசும் என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தான் சிலை வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு சிலை வச்சிருந்து அதை உடைச்சா கூட இந்த வாதத்தை கொஞ்சமாவது ஏத்துக்கலாம். அப்ப அவங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சிலை வைத்திருக்கு தான் ரசூலுல்லாஹ் உடைச்சாங்களே தவிர அது அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஆதாரம் ஆகாது. பாயிண்ட் 1. இதை நான் போய் கேட்டதுக்கு பதில் சொல்லல. அடுத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கே ஒருத்தர் சிலையை வச்சான்னு வைங்க, அது உடைச்சோன்னு வைங்க, அப்படி உடைச்சா கூட அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு ஆகாது. நீ வச்ச உருவம் இல்லை, உனக்கு இப்படி தெரியும், நீ பார்க்காத ஒண்ணுக்கு ஏன்டா வச்ச அப்படின்னு தான் உடைச்சிருப்பாங்களே தவிர இந்த உருவமே இல்லைங்கிறது அந்த அர்த்தத்தை தரவே தராது. அப்ப அந்த செயல் தான் ஆதாரம்னு சொல்வார்களே, ஆனால் இந்த ஆதாரம் இருக்கான்னு நீங்களே நெஞ்சில கை வச்சு என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்ப இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ஒரு வியாக்கியானம் கொடுக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் அப்படி காதுல கைய வச்சு அல்லாஹ் கேட்பவனா இருக்கான்னு சொன்னாங்களே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? செயல் விளக்கம் காட்டிட்டாங்கல்ல, அந்த செயல் விளக்கத்தை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இது இல்லாத செயல் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிற செயல் விளக்கம் காதை காட்டி இன்னல்லா கானல்லாஹு சமியன், கண்ணை காட்டி பசீரன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது செயல் விளக்கம் தானே. சம்பந்தம் இல்லாத உடைக்கிறத ஆதாரம் காட்டினவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காது கண்ணை எல்லாம் காட்டி கேட்கிறவனா இருக்கிறான் பார்க்கிறவனா இருக்கிறான்னு சொல்லி இருக்கும் பொழுது அதையும் வியாக்கியான செயல் விளக்கத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க என்பது அவங்களுடைய சொல்லுக்கு மறுப்பாக நீங்க சொன்ன விளக்கமே தவிர அதுல கேள்வி ஒண்ணும் இல்லை. கரெக்டா கேட்டிருக்கிறீங்க, அழகான கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. அடுத்த அமர்வு 7:30க்கு 7:20க்கெல்லாம் உள்ள வந்துருங்க. 5:05க்கு தான் வெளியே போகணும் பார்வையாளர்கள். வாலண்டியர்ஸ் கேட்டை க்ளோஸ் பண்ணி வைங்க, 5 நிமிஷம் கழிச்சு தான் திறக்கணும். சுன்னத் ஜமாத் தரப்பில் தங்களுடைய கேள்வி ஆரம்பிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
என்னோட பெயர் முகமது சுல்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி பிஜே அவர்களை பார்த்து, நான் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னுடைய பேரு சிராஜுதீன். இங்க நேற்றுக்கு காலையில இருந்து இந்த நேரம் வரைக்கும் நம்ம இதை கவனிச்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை பத்தி உருவம் இருக்குங்கிற ஒரு தலைப்புல வாழாடுறாங்க. உருவம் அற்றவன் சொல்லி சுன்னத் ஜமாத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா விவாத அடிப்படையில் சில ஆதாரங்களை இங்க காட்டுனீங்க. ஹதீஸ சொல்றீங்க, குர்ஆனையும் சொல்றீங்க. இப்ப நாங்க உங்க தரப்புல ஒரு தாழ்மையான ஒரு கேள்வி. இங்க காட்டின அந்த ஒளி நாடாவை நாங்க ஆதாரமா பேசலாமா? பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா நம்ம அதுக்கு ஒண்ணு விவாதத்தை பத்தி நம்ம கேட்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு விவாத பொருளா நீங்க காட்டினீங்க. சுன்னத் ஜமாத் சார்பா குறுந்தகடை 2 வாட்டி காட்டினாங்க. நேற்றுக்கும் காட்டினாங்க, இன்னைக்கும் காட்டினாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு உங்க அனுமதி கிடைச்சா அதோட வாதம் நம்ம சொல்றேன். கேள்வி கேட்கறதுக்கு பதிலா இருக்கு. அதனால கொஞ்சம் அனுமதி கொடுங்க. கேள்வி கேளுங்க நீங்க. ரைட். இப்ப நீங்க விவாதத்தை நாங்க பார்க்கும்போது உருவமற்ற இறைவன்ங்கிற ஒரு பக்கம், உருவம் இருக்குங்கிற பக்கம் உங்க பக்கம். ஆனா 2 நிலையில பார்க்கும்போது குறுந்தடுல பார்த்த நேற்றுக்கு உருவம் இருந்தா இதோட என்ன நிலை அப்படின்னு சொல்லி நீங்க பேசின கேசிட்ட அதை நாங்க பதிவு செய்து பார்த்தோம். அப்ப உருவம் கற்பிச்சால் என்னென்ன சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு நீங்க அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப மறுபடியும் இன்னைக்கு பார்த்த குறுந்தகல்ல நீங்க இன்னொரு வாதம் வச்சீங்க. அரசுல இருந்து பூமி அல்லாஹ் வர்றான், மறுபடியும் வேலை போனா அதோடைய ஆற்றல் என்னங்கிற நிலையில நாம பார்த்தோம். அதனால அங்க ஒரு நிலை, இங்க வாதத்துல ஒரு நிலை. உங்களுடைய விடை என்ன? இந்த கேள்விக்கு முன்னரைய 2 கிளிப்பிங் போடப்பட்ட பிறகு உடனடியாகவே பதில் சொல்லப்பட்டு விட்டது. ஒரு முரண்பாடும் இல்லை. அந்த கிளிப்பிங்ல என்ன போட்டோமோ அதுல பயன்படுத்தப்பட்ட வாசகத்தை நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை. இறைவனுக்கு உருவம் கொடுக்க கூடாது. நம்ம சொன்னது என்னன்னா, இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லல. அந்த போட்ட கிளிப்பிங் வாசகத்துல என்ன வருதுன்னா, உருவத்தை நீங்க கொடுக்க கூடாது. கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளா கற்பனை பண்ணி கூட குறைய சொல்லக்கூடாது. அதுதான் அங்க சொல்லப்பட்டுச்சே தவிர உருவம் இல்லை என்று அந்த முஸ்லிம் அல்லாத மக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன கிளிப்பிங்கில் சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒரு வாசகமே இல்லை. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்ல விவாத சீடில் அதுவும் சேர்ந்து ரெக்கார்டா இருக்கிறது. அது நீங்க பார்த்து உறுதி பண்ணி கொள்ளலாம். அதுல என்ன கேள்வி? முன்னாடி அதை வச்சாதான் ஈடுபாடு வரும்னு அவர் கேட்கிறாரு. முன்னாடி வைக்காமலே வரும். இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு நாங்க சொல்லுவோம், அது எப்படிப்பட்டதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். முன்னாடி வைக்காமையும் நாங்க சொல்லுவோம், ஈடுபாடு இருக்கும். முன்னாடி ஒரு சிலையவோ ஒரு சிலுவையோ வைத்து கொண்டாதான் ஈடுபாடு வரும்னு சொன்னார் இல்லையா? அது வைக்க மாட்டோம்னு சொன்னமே தவிர இப்பவும் அதுதான் சொல்றோம். இப்போ வைக்க, இப்போ இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லுவோம். அது எப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படாததுனால நாங்க உருவம் கற்பனை பண்ணி வைக்கவும் மாட்டோம், சிலையாவும் ஆக்க மாட்டோம். அல்லாஹ் ரசூல் சொன்னது நம்புவோம்னு சொல்லி அப்ப என்ன சொன்னமோ அதுதான் இப்பவும் சொல்லுகிறோம். ஒரு முரண்பாடு இல்லை. முகமது சாதிக். இறைவன் உருவப்பட்டவன் என்று சொல்லக்கூடியவர்கள் மறுமையிலே இறைவனை நீங்கள் எப்படி காண்பீர்கள் என்று சொல்லும் பொழுது ஜமாலி அவர்கள் சொன்னார்கள், ஒளியை போல் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒளி ரெண்டு அர்த்தம் இருக்கு. ரெண்டு ஒளி இருக்கு. ஒன்று ஆடியோ, அதாவது சத்தமிட்டு ஒரு ஒளி இருக்கு, வெளிச்சத்திலே ஒரு ஒளி இருக்கு. இந்த 2 ஒளியில மறுமையில பார்க்கக்கூடிய ஒளி என்ன ஒளி? அதாவது சத்தமாக வரக்கூடிய ஒளின்னா அது என்ன வால்ட்? அதாவது 10 வால்ட்டா, 20 வால்ட்டா, 50 வால்ட்டா, 100 வால்ட்டா, 1000 வால்ட்டா? இல்ல அது அந்த ஒளியில சத்தம் இல்லை, வெளிச்சம் தான் அப்படின்னா அது எத்தனை வால்ட்? 10 வால்ட்டா, 20 வால்ட்டா, 100 வால்ட்டா, 500 வால்ட்டா? இது ஏன் கேட்கிறேன்னா, நீங்கள் ஏதோ ஹதீஸ சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, இறைவன் புரட்டுவான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு கிண்டலாக சொன்னாங்க. அதாவது அவங்க கிண்டலாக சொன்னாலும் தெரியல, என்ன சொன்னாலும் சட்டையை கொண்டு புரட்டுவானா, ஆப்பையை கொண்டு புரட்டுவானா, காலை பத்தி பேசும், நரகத்தில் காலை மிதிப்பான் என்று சொல்லும் பொழுது காலுக்கு நரம்பு இருக்கிறதா, ரத்தம் இருக்கிறதா, சதை இருக்கிறதா, எலும்பு இருக்கிறதா, இப்படி எல்லாம் சிந்திச்சு அவர்கள் கற்பனையிலே